ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுவும் விறகடுப்பில் பண்ணது. விறகடுப்பில் பண்ண எதுவாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ரிசு வந்து சமைக்க போகிறாங்க. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கேரளாவில் தான் இருக்கேன். அதனால் கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் வந்து இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் நாங்கள் வைக்க போகிறோம். யூஸ்வலாக வைக்கிற மாதிரி கேஸில் கிடையாது, அடுப்பில் தான் வைக்க போகிறோம். அடுப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஊற்றுறோம். ஓகே, கேரளாவில் வந்து தேங்காய் தான் ஊற்றி சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போடுறோம். வெந்தயம் வந்து போட்டோம். அடுத்து வந்து ஜீரகம். ஃபஸ்ட் டைம் அடுப்பில் சமைக்கிறனால கண்ணெல்லாம் அப்படியே எரியுதுங்க. அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை போடுறோம். அடுத்தது வந்து வெள்ளை பூண்டு போடுறோம். கொஞ்சம் வதக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஐயோ, அடுத்தது வந்து கொடுங்க. அடுத்தது வந்து இஞ்சி. போயிட்டு அடுத்தது பச்சை மிளகு போடுறோம். அதாவது கேரளா மீன் குழம்புக்கு நிறைய வெங்காயம் போடணும். நாங்கள் வேறு எனக்கு பெரிய ஒரு டீமாக இருக்கும், அதனால் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம். சரிங்களா, போட்டுடலாமா சித்தி? பொன்னிறமாக்கணுமாமா, அந்த பொன்னிறம் ஆக்கிடலாம். அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 3 தேக்கரண்டி. ஆமாம், 3 தேக்கரண்டி மல்லித்தூள் போடணும். நல்லா வதக்கணும். அடுத்தது தக்காளி வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம், அதை ஊற்ற போகிறோம். அவ்வளோ வாசனையாக இருக்குது. தக்காளி அடித்தது போடுறோம். தக்காளி கட் பண்ணி வச்சது ஒரு 2 தக்காளி போடுறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டது உப்பு போடணும். இது யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா வதங்கணும். அடுத்தது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துருவோம். அடுத்தது புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். சரிங்களா மக்களே, நாங்கள் வந்து இன்றைக்கி பெரிய ஃபேமிலினால நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஊற்றுறோம். புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. எங்கள் சித்தி சொல்லி தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. பார்க்கலாம் எப்படி இருக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் இது பண்ணணும். ஓகே, கரைசல் ஊற்றிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது தேங்காய் ஊற்றுறோம். அது இங்கே கேரளாவில் வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். பீஸு ஒரு குழம்பு வைக்கிறக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகிட்டாப்பா, பீசவே முடியல அதிகமாக. ஓகே, நினைக்கிறேன், பார்த்துருவோம். ஓகே, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டுடலாம். மீன் எல்லாமே நம்ம இப்போ போட்டுட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கணும். ரெடி, சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி.
எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி ரிசு அடுப்பில் வச்சுட்டா ஃபஸ்ட் டைமாக சாதனை. அடுத்தது வந்து தேங்காய்யும் இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டுக்கணும். தேங்காய் வந்து இதில் ஊற்றுறோம் லைட்டாக. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் எடுத்து நம்ம போட்டுடணும். மூடி வச்சதுக்கப்புறமா கேரளா ஸ்பெஷலான தேங்காய் ரைஸும் மீன் குழம்பு தான் வந்து நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃபினிஷிங். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வாய்ப்பு அடிமைகள் வந்து குட்டீஸ் தான். எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 தம்பியை தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. தம்பி சாப்பிட்றலாமா? சாப்பிட்லாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் ரைஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல், சான்ஸிங்கே இல்லை, வேறு லெவல். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு தேங்காய் ரைஸும் வேறு லெவல், அடிபொலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பட்டனை அமுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேல் பட்டன் அமுக்கிடுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.